ஒரு சம்மன் வந்துச்சு, ஆனால் நான் கோர்ட்டில் விசாரணைக்கு ஆஜராகலை, நான் எந்த இதுக்கும் நான் ஆஜராகலை அப்படின்னா எனக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இப்போ கோர்ட்லேருந்து ஒரு சம்மன் வருது, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் அந்த பர்டிகுலர் தேதியில் விசாரணைன்னு வைக்கிறாங்க, பார்ட்டி அப்பீர் ஆக சொல்கிறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அதை மதித்து நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகணும். சப்போஸ் நீங்கள் ஆஜராகாத பட்சத்தில் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம சிபிசியில் ஆர்டர் 9ல் சொல்கிறாங்க. என்னன்னா, ஒன்று தள்ளுபடி பண்ணுவாங்க, இல்லாட்டி எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுப்பாங்க, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுப்பாங்க. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக போயிடும். சரிங்களா? அப்போது நீங்கள் நான் எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு, எனக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சிபிசியில் ஆர்டர் 9 ரூல் 7ல் எக்ஸ்பார்ட்டி ஆனவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு போதுமான காரணங்கள் கொடுத்துட்டு ஒரு ரீசனபிளான ஒரு காரணங்கள் இருக்கணும், அந்த காரணங்களை கூறிட்டு கோர்ட்டில் ஆர்டர் 9 ரூல் 7ல் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு அவங்க மறுபடியும் வழக்க கோர்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வழக்க நடத்தலாம்.